இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். வணக்கம் நண்பர்களே, இயற்கையை மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோடு கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்தவர்களுக்கும் உங்கள் அன்பு சோரணி நன்றியும் வாழ்த்துதலும். நம்முடைய அருகில் பார்த்தீங்கன்னாக்க பாரம்பரிய சித்த வைத்தியர் மதிப்புக்குரிய கனகராஜ் ஐயா இருக்கார். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. நம்ம ரெண்டு பேரும் பேசும்போது சொன்னீங்க, என்ன பிரச்சனையே தெரியல, எப்படி வியாதி வந்துச்சுன்னே தெரியல, என்ன வியாதினே கண்டுபிடிக்க முடியலையா அப்படின்றவங்களுக்கும் சித்த மருத்துவத்தில் மருந்து இருக்குது. அதே மாதிரி ரத்தத்தை எல்லாம் க்ளீன் பண்ணுற மருந்து இருக்குது. மருந்து எல்லா நோய்க்கும் மருந்து கொடுக்குறாங்க. அப்படின்ற போது நான் சொல்கிற இந்த மருந்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா, அடிஷ்னலாக கொடுத்தீங்கன்னா அந்த மருந்து ஸ்பீடாக வேலை செய்யும், பக்க விளைவுகள் எதுவுமே வராது அப்படின்னு சொன்னீங்கல்ல. அந்த மருந்துக்கு பேர் என்ன, அதை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம்? அந்த மருந்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு தைலம், சஞ்சீவி தைலம். சஞ்சீவி தைலம். ஓகே, சஞ்சீவி தைலம். சஞ்சீவி தைலம் அதாவது ஒரு மனிதனுக்கு வந்து இந்த நோய் தான் அப்படின்னு அனலைஸ் பண்ண முடியல. அதாவது எவ்வளவோ இன்னைக்கு வந்து டெக்னிக்கல் இருந்தாலும் இந்த நோய் தான் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல. இனம் காண முடியாத எந்த நோயாக இருந்தாலும் சரி தரலாம். மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு தரலாம், சொறி சிறங்கு படை 10 அப்படி வந்தவங்களுக்கு தரலாம், ரத்தத்தை சுத்தி பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு தரலாம். இப்படி மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணக்கூடியது தான் இந்த சஞ்சீவி தைலம் அப்படின்றது. இதுக்கு தேவையானது மூணு பொருள் தான். மூணே பொருள் தான். ஆமா, எல்லாமே வந்து சிடுகா வைத்தியம் மாதிரி, ஆனா படாப்பட்டுன்னு வேலை செய்யும், செகண்ட்ல வேலை செய்யும். அப்படிப்பட்ட வைத்தியம் தான் இது. சரிங்க நேயர்களே, அப்படிப்பட்ட வைத்தியம் சொன்னாரு. அது என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். இதுதான் சஞ்சீவி தைலன்றாங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா கோகனட் ஆயில், அதாவது சுத்திகரிக்கப்பட்ட தேங்காய் எண்ணெய். சரிங்களா? ரெண்டாவது நீங்கள் பார்க்குறது சின்ன முத்துக்கொட்டை எண்ணெய், அதாவது சின்ன ஆமணக்கு எண்ணெய். இது விளக்கெண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். இது ஒரிஜினலாக தயாரிச்சதாக இருக்கணும், இல்லைனா நீங்களே முத்துக்கொட்டை, அதாவது இந்த விளக்கெண்ணெயில் வர்ற முத்துக்கொட்டையை இடித்து தண்ணியில் ஊற்றி கொதிக்க வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அதை திருப்பி கொதிக்க வச்சு இப்படி ஒரிஜினலான விளக்கெண்ணெயாக தயாரித்து வச்சுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க இங்கே இருக்கிறது சாதாரணமாக வேப்ப எண்ணெய், ஆனால் இது ஒரிஜினல் வேப்ப எண்ணெய் இருக்கணும். விளக்குக்கு ஊற்றுற வேப்பெண்ணெய் வேண்டாம், மருத்துவத்துக்குன்னு கேட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த மூணு ஆயில் மட்டும்தான். ஒவ்வொரு ஆயிலுக்கும் ஒவ்வொரு மருத்துவ குணம் இருக்குது. நல்லெண்ணெய்க்கு மிகப்பெரிய மருத்துவ குணம் இருக்குது. ஏன்னா உடலுக்கு நல்லது மட்டுமே செய்கிறதுனால தான் இதுக்கு பேரே நல்லெண்ணெய்னு வச்சாங்க. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான 3 கலவைகளையும் ஒன்று சேர்க்கும்போது மிகப்பெரிய அற்புதமான மருந்து ஒன்று கிடைக்கிது. அதுக்கு பேர் சஞ்சீவி ஆயில். இதை எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றத நம்ம கேட்கலாம். ஐயா சொல்லுங்க ஐயா, இது எந்த ரேஷியோவில் கலக்கணும், எவ்வளோ சாப்பிடணும், இது சாப்பிடும்போது என்னென்ன பத்திய முறைகள் எடுக்கணும், இதை சாப்பிடும்போது எப்படி உடல் ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். நிச்சயமா இந்த 3 எண்ணெய், அதாவது தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், வேப்ப எண்ணெய், 3ம் 50 ml. அதை வந்து ஒரு பெரிய பாட்டிலில் 3ம் ஒரே பாட்டிலில் ஊற்றிக்கணும். ஊற்றின பிறகு மூடியை டைட் பண்ணி நல்லா குளுக்கணும், ஷேக் பண்ணணும். நல்லா ஷேக் பண்ணி ஒரு ஓரமாக வச்சிடணும். அப்படி வச்சுட்டு அடுத்த நாளில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா காலையில் 10 சொட்டு, சாயந்தரம் 10 சொட்டு, உணவுக்கு முன்னாடி, அதாவது பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணிக்கு எடுத்துக்கலாம், சாயந்தரம் 5 மணிக்கு எடுத்துக்கலாம். 10 சொட்டு வந்து உள்ளங்கையில் விட்டு அப்படியே நிதானமாக டேஸ்ட் பண்ணி நக்கி சாப்பிடணும். அப்படி சாப்பிடும்போது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சிலருக்கு ஒத்துக்காதவங்களுக்கு லூஸ் மோஷன் ஆகும், ஆனாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா உடலுக்கு சுத்தி கழிவு தானே வெளியே போகுது. ஆமாம். அடுத்த நாள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சாப்பிடக்கூடிய அளவை வந்து ஒரு 7 சொட்டாக குறைச்சிக்கலாம். ஓகே, சரிங்கய்யா. ஆமாம். இது ஒத்துக்கிட்டவங்க 10 சொட்டா அப்படியே ஃபாலோ பண்ணலாம். இன்னும் ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். இந்த சளி தொந்தரவு இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஆமணக்கு எண்ணெயை சேர்த்த வேண்டாம், தேங்காய் எண்ணெய், வேப்பெண்ணெய் மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும். இப்போது இந்த 3 எண்ணெயும் கலந்ததை 10 சொட்டு சாப்பிட்டுட்டு வரும்போது என்ன நடக்குது உடலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடல் சுத்தி ஆகுது, ரத்தம் சுத்தி ஆகுது. அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா எந்த நோய் அப்படின்னு இனம் காண முடியாமல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வேப்பெண்ணெய் வந்து உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை ஒழிக்குது. விளக்கெண்ணெய் பார்த்தீங்கன்னா குடல் சுத்தி பண்ணுது, உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்குது. தேங்காய் எண்ணெய் வந்து நமக்கு தேவையான நிறைய மினரல்ஸு, விட்டமின்ஸு அது கொடுக்குது. இந்த 3ம் சேர்ந்து தான் இந்த ஒரு அற்புதமான பலனை நமக்கு கொடுக்குது. இதுக்கு பேர் தான் இந்த சஞ்சீவி எண்ணெய் அப்படின்றது. இதை
இனம் காண முடியாத நோய்களுக்கு தரோம். அது இல்லாமல் வேறு எந்த நோய்களுக்கு நாம் மருந்து கொடுத்தாலும், ஒரு நாள்பட்ட நோய்களுக்கு ஒருத்தர் மருந்து எடுத்துக்கிறார் அப்படின்னா அவருக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகளோட துணை மருந்தாக இதையும் தரலாம். ஓகே ஓகே. பார்த்தீங்கன்னாக்கா இந்த வெள்ளைப்படுதல் சம்மந்தமான இப்போ டைமில் பார்த்தீங்கன்னாக்கா கணவன் மனைவி தாம்பதிக்குள்ளே இருக்கும்போது ஒரு சில இன்ஃபெக்ஷன் எல்லாம் கூட வரீங்க இல்லையா? ஆமாம். அது மாதிரி டைம்லையும் பார்த்தீங்கன்னா இந்த வெட்டை நோய்க்கும் கொடுக்கலாங்களா? தாராளமாக தரலாம். வெட்டை நோய்க்கு துணை மருந்தாக கொடுக்கலாம். துணை மருந்தாக கொடுக்கலாம். எந்த நோய்களுக்கு இருந்தாலும் இதை துணை மருந்தாக கொடுக்கும்போது யூடி இன்ஃபெக்ஷனுக்கு கொடுக்கலாம். அதை வந்து ஒரு 6 மாதம் மருந்து சாப்பிடக்கூடியவங்க ஒரு 3 மாதத்துலேயே வந்து அதிலிருந்து விடுபட்டு வெளியே வர முடியும். அது அந்த அளவுக்கு மருந்துகள் வேலை செய்யும் இல்லையா? நிச்சயமாக வேலை செய்யும். அது முக்கியமாக வந்து பொருட்கள் தரமானதாக இருக்கணும். வேப்ப எண்ணெய் மருந்துக்குன்னு சொல்லி கேட்கணும். ஆமணுக்கு எண்ணெய் வந்து நாமளாக ஃபில்டர் பண்ண இருக்கிறது பெஸ்ட்டு. அப்படி இல்லை அப்படின்னா தெரிஞ்ச இடத்துல ஆமணுக்கு எண்ணெய் வாங்கணும். தேங்காய் எண்ணெயும் அதே மாதிரி செக்கில் ஆட்டுற இடத்துலையே வாங்கணும். இல்லைன்னா நாமளே துருவி பால் ஊற்றி கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். ஆமாம், அப்படி தான் பண்ணணும். நேரில் பார்த்தீங்கன்னாக்க முழுமையான தகவல், சரியான தகவலை கொடுத்துருக்காரு. சித்த மருத்துவத்தில் ஒரு வியாதிக்கு பல மருந்துகள் இருக்குது. அது வெவ்வேறு காலகட்டத்திற்கு வந்து அந்த காலத்தில் பயன்படுத்தினாங்க. எப்போவுமே கிடைக்கிற மருந்துகளையும் பயன்படுத்தினாங்க. அதனால் சித்த மருத்துவன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கடல். அந்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் இருக்குது. அதில் ஒரு துளி கூட நம்ம இது வரைக்கும் வெளியே கொண்டு வர முடியல. அதனால் இப்படிப்பட்ட மருத்துவ குறிப்புகளை, மறந்து போன மருத்துவ குறிப்புகளை தெரிந்து கொள்ள நம்முடைய இயற்கை மருந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க. கீழே கமெண்ட்ஸ் பண்ணவும் மறந்துடாதீங்க. இது போல் மறைக்கப்பட்ட தகவல் உங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொன்னால், இல்லை நீங்கள் ஒரு வைத்தியராக இருக்கீங்கன்னா கீழே போகிற நம்பருக்கு கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுடைய நேரலையில் வருவேன். வரும்போது உங்களுடைய மருத்துவ தகவலை கொடுக்கும்பொழுது உங்களுடைய இல்லம் தேடி, இல்லை உங்களுடைய மருத்துவ சாலையை தேடி கண்டிப்பாக எங்களுடைய பயணங்கள் தொடரும். அந்த இடத்துல உங்களுடைய மருத்துவ தகவலை உலகத்திற்கு நிச்சயமாகவே அறிமுகப்படுத்தலாம். அதுக்கான ஒரு சிறு வாய்ப்பு எங்களுக்கு கொடுங்கன்னு தான் நாங்கள் கேட்குறோம். சரி நண்பர்களே, மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சகோதரன் ஹரிதாஸ். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம்.